ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாதுகாப்பற்ற சமரசம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனம். பழங்கால கிரேக்க கதாசிரியர் ஏசோப் என்பவர் வௌவால்கள் ஏன் இருட்டிலேயே வாழுகின்றன என்ற காரணத்தை விளக்கும் கற்பனை கதை ஒன்றை எழுதினார். கதை இவ்வாறாக துவங்குகிறது. முன்னொரு காலத்தில் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்று வந்தது. அந்த யுத்தத்தில் பறவைகள் வெற்றி பெறுவது போன்ற சூழல் இருக்கும்போது இந்த வௌவால் கூட்டம் பறவைகளோடு சேர்ந்து கொண்டு, நாங்கள் பறவைகள்தான், இதோ பாருங்கள், நாங்கள் பறக்கின்றோம் என்று கூறி தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாம். மறுமுறை மிருகங்கள் வெற்றி பெறும் பொழுது, அந்த சூழல் நிலவும் பொழுது அவைகள் தரையிலே ஊர்ந்து கொண்டு, நாங்கள் மிருகங்கள், இதோ நாங்கள் ஊர்ந்து செல்கிறோம், மேலும் எங்கள் முகம் மிருகங்களைப் போல் இருப்பதை கவனியுங்கள் என்று கூறிவிடுமாம். இப்படியாக ஒவ்வொரு முறையும் எந்த கூட்டத்தோடும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இதை அறிந்து கொண்ட பறவைகளும் மிருகங்களும் அந்த வௌவால்களின் ஏமாற்று வேலையால் கோபமடைந்து இரண்டு கூட்டமும் சேர்ந்து வௌவால் கூட்டத்தை ஒதுக்கி தள்ளி, நீங்கள் இனிமேல் யாருடனும் சேர்ந்து வாழக்கூடாது, இருள் நிறைந்த குகைகளில் மட்டும்தான் நீங்கள் வாழ வேண்டும், நாங்கள் எல்லோரும் தூங்கின பின்புதான் நீங்கள் வெளியே வர வேண்டும் என கூறியதாக இந்த கதை முடிவடைகின்றது. இந்த வௌவால் எல்லோரையும் திருப்திப்படுத்த எல்லாரோடும் சமரசம் செய்து கொண்டதால் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்தது என்பதை விவரிக்கும் அழகான கதைதான் இது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை விளக்குவதற்கு சொல்லப்பட்ட இந்த கதையை நாம் கேட்டிருப்போம். இது உண்மைதான். உலக சிநேகமும் தேவனுக்கான சிநேகமும் இரண்டு துருவங்கள். உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள முயற்சிக்கின்றோம். மனம் புண்படாமல் பேசுவது, சத்தியத்தை அவர்களுக்கு சாதகமாக சொல்லி நாம் சமரசம் செய்கின்றோம். அப்படி செய்தல் கூடாது என இன்று தீர்மானம் எடுக்கலாமா? உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் உம்மோடு மட்டும் இணைந்திருக்க உதவும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.